யாழ்ப்பாணம் மட்டுவில் பொருளாதார மத்திய நிலையத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உப்பாலி சமரசிங்க, யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், சாவகச்சேரி பிரதேச செயலாளர், அரசு அதிகாரிகள், விவசாய சம்மேளனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் நேற்றைய கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். உங்களுக்கு தெரிந்தவாறு நாடளாவிய ரீதியில் இது போன்ற சுமார் 18 பொருளாதார மத்திய நிலையங்கள் உள்ளன. இந்த மத்திய நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட தற்போது சில மாதங்கள் கடந்துள்ளன. இருப்பினும் நாங்கள் எதிர்பார்த்த அளவிலான வளர்ச்சியோ அல்லது சேவையோ இங்கு கிடைப்பதாக தெரியவில்லை. அரசாங்கம் இவற்றை ஆரம்பிப்பதற்கும் பராமரிப்பதற்கும் திரைசேரியிலிருந்து தொடர்ச்சியாக அதிகளவான பணத்தை ஒதுக்கி வருகிறது. எனவே அரசாங்கம் மற்றும் அமைச்சர்கள் என்ற ரீதியில் இந்த மத்திய நிலையங்களின் அபிவிருத்தி குழுக்களுக்கு ஒரு முறையான வழிகாட்டலையும் திட்டத்தையும் வழங்கி அவர்களுக்கு தேவையான பலத்தை வழங்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உண்மையில் வடமாகாணத்திற்கு இத்தகையதொரு தலையீடும் வழிகாட்டலும் ஒத்துழைப்பும் அவசியம் என நான் நினைக்கிறேன். எதிர்காலத்தில் இந்த செயல்முறையினூடாக உங்களுக்கு இது தொடர்பிலான தெளிவு கிடைக்கும். தற்போதைய அரசாங்கம் குறிப்பாக வடமாகாணத்தில் உள்ள இவ்வாறான பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளித்து செயற்படுவதால் இது தெற்கில் உள்ள ஏனையவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக அமையும் என நாம் எண்ணுகிறோம்.